வெல்கம் டு தமிழ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிவப்பு அரிசி புட்டு மாவு வச்சு ஒரு கேக் பண்ணலாங்க. இதுதாங்க சிவப்பு அரிசி புட்டு மாவு. ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு சிவப்பு அரிசி புட்டு மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆயில் 1/4 கப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. கொக்கோ பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். மூணு நிமிஷம் நல்லா இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அப்படியே ஒரு லிட்டை வச்சு கவர் பண்ணி 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு ஸ்டாண்ட் வச்சுக்கலாங்க. அதுக்கு மேலே ஒரு லிட்டு வச்சுக்கிறேன். 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். கேக் பண்ணுற டின்னில் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கு மேலே மைதா மாவு வச்சு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கேக் பிளெண்ட் பண்ணதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். கெட்டியாக இருக்குது. நான் அதனால் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இதில் பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடா 2ஐயும் ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூனும் பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கிறேங்க. பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கேக் டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் தட்டி விட்டுக்கிறேன். கேக் எடுத்து வச்சு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுருலாங்க. ஒரு 30 மினிட்ஸ் குக் ஆனதையும் நம்ம மேலே வேணுன்னா நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். இது 40 மினிட்ஸ் ஆச்சுங்க எனக்கு குக் ஆகிற டைமு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுங்க. கேக் பாதி குக் ஆனதையும் நீங்கள் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் பாதி குக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கேக் ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. ஹெல்த்தியான கேக் செஞ்சு கிறிஸ்மஸையும் நியூ இயரையும் செலிப்ரேட் பண்ணலாங்க.